நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானலுக்கு வருகை புரிந்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழுவினர் அரசு மருத்துவமனை, ஆதிதிராவிடர் தங்கும் விடுதி உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு. மருத்துவமனையில் குழந்தை பிறந்து 12 நாட்களான குழந்தையின் தாயிடம் முறையான சிகிச்சை பெறப்பட்டதா என கேட்டும் அரசு பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவை சாப்பிட்டு சோதனை செய்த சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழு தலைவர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்குழு நிறுவனங்கள் குழுவினர் அரசு மருத்துவமனை, பேருந்து நிலையம், ஆதிதிராவிடர் தங்கும் விடுதி உள்ளிட்ட இடங்களை ஆய்வு மேற்கொண்டனர். குறிப்பாக குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் அமைந்துள்ள தாய் சேய் நலப்பிரிவில் ஆய்வு மேற்கொண்ட போது, தாய் சேய் நலப்பிரிவு வளாகத்தில் அறைகள் செல்லும் வழி, கர்ப்பிணி காலத்தில் கர்ப்பிணிகள் அருந்தும் உணவு குறித்து அறிக்கைகள் ஒட்டப்பட்ட அலுமினிய கதவு இருந்தது. இது சாயும் நிலையில் உள்ளது. யாராவது இந்த கதவில் விழுந்து காயம் அடையும் முன்பு இதனை அப்புறப்படுத்த வேண்டும் என குழு தலைவர் நந்தகுமார் மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். இதனையடுத்து பிறந்து 12 நாட்களான குழந்தை பெற்றெடுத்த தாயை முழுமையான சிகிச்சை அளிக்கப்பட்டதா, பிறந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கிட் கிடைத்ததா, மருத்துவம் முறையாக கிடைத்ததா என கேட்டறிந்தார். மேலும் மருந்துகள் வழங்கப்படும் இடத்தில் சென்று மருந்துகள் முறையாக வழங்கப்படுகிறதா, வழங்கப்படும் மருந்துகள் காலை, வேலை என அச்சிடப்பட்ட கவரில் வைத்து நோயாளிகளுக்கு வழங்க வேண்டும் என மருந்து வழங்கும் பெண்ணிடம் எடுத்துரை சென்றார். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் பயனாளிகள் அமர்வதற்கு நாற்காலி இல்லாத நிலையில் நாற்காலி அமைக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவக் குழுவிடம் அறிவுறுத்தி சென்றார். இதனைத் தொடர்ந்து அரசு பேருந்து நிலையத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் மீண்டும் மஞ்சப்பை, நெகிழி இல்லாமல் பயன்படுத்தும் பொருட்கள் குறித்த கண்காட்சியை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் திறந்து வைத்தனர். மேலும் நெகிழி இல்லாத பொருட்கள் உருவாக்கப்பட்டதை குழுவினர் பார்வையிட்டனர். மேலும் மீண்டும் மஞ்சப்பை குறித்து விழிப்புணர்வு ஏற்படும் இருசக்கர வாகன பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்து அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆதிதிராவிடர் தங்கும் விடுதி சீரமைக்கப்பட்டு வருவதை ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அவசரமாக வர்ணம் பூசப்பட்ட நிலையில் பெய்த லேசான சாரல் மழையில் சிகப்பு வர்ண கலவை வடிந்து குழு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அணிந்திருந்த வெள்ளை சட்டைகளில் மீது கரை ஏற்பட்டது. இதனையடுத்து பள்ளியில் பயின்ற மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து குழு தலைவரும் மாணவர்களோடு வரிசையில் நின்று மதிய உணவு வாங்கி உட்கொண்டு பரிசோதனை செய்தனர். மேலும் ஏரிச்சாலை பகுதியை பார்வையிட்டனர். இறுதியாக நகராட்சி அலுவலகத்தில் குழு தலைவர் செய்தியாளர்களை சந்தித்தார். இதில் குழு ஆய்வு குறித்து முழுமையாக நடைபெற்றதாகவும், கொடைக்கானலுக்கு மாற்று சாலை அமைப்பது குறித்தும், நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்பு குறித்தும், பெரியகுளம் அடுக்கம் சாலை கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து சாலை பணிகள் செய்து முழுமையாக பயன்பாட்டிற்கு வராதது குறித்தும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடம் தெரிவித்து துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த ஆய்வில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழு தலைவர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு, செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி, பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகைமாலி, விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர், மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலு உள்ளிட்ட குழுவினர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 80981879 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.